Hey guys, what's up? Welcome to Surya Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு வச்சுங்களேன், கொஞ்ச நாளாவே கரண்ட் அஃபேர்ஸ்ல அடிக்கடி சர்ஃபேஸ் ஆயிட்டு இருக்க ஒரு டாபிக், அதாவது அட்ஜார்ன்மெண்ட் சைனடை அப்படிங்கிற ஒரு டேர்ம் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த டேர்ம் ஆக்சுவலா பார்லிமெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட டேர்ம். இது படிக்கும் போது நீங்க அட்ஜார்ன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேர்மை தவிர்க்கவே முடியாது. சரிங்களா? இந்த ரெண்டு டேர்மும் என்ன, இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன, இதுக்கான கம்பேரிசன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம டிவி எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, இந்த ஜட்ஜ் வருவாரு, ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்னு தட்டுவாரு, திடீர்னு அட்ஜார்ன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாரு. சரிங்களா? இன்னும் நமக்கு புரியுற மாதிரி அப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம காலேஜ் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது சேட்டை பண்ணோம்னா நம்மளை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்கல்ல, ஒரு வாரம் 2 வாரம். சரிங்களா? அதுதாங்க அட்ஜார்ன்ட்டோட பேசிக் தீம். அதாவது அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சஸ்பெண்ட் பண்ணிடும், நடக்கிற வேலையை சஸ்பெண்ட் பண்ணிடும், ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு, ஒரு ஸ்பெசிஃபைடு பீரியட் ஆஃப் டைமுக்கு சஸ்பெண்ட் பண்ணிடும். அந்த டைம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரமா கூட இருக்கலாம், ஒரு நாளா கூட இருக்கலாம், இல்ல 1 வாரம், 1 மாதம், 1 வருஷம், இப்படி கூட மாறலாம். சரிங்களா? அந்த டைம் இப்போ பார்லிமெண்ட் டேர்ம்ல அது இன்னும் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 3 செஷன் இருக்குங்க. பட்ஜெட்டு, மான்சூனு, வின்டர் அப்படின்னு 3 செஷன் வருஷத்துக்கு வருங்க. ஒவ்வொரு செஷன்லயும் பல மீட்டிங் இருக்கும். அதாவது மீட்டிங்னா இப்ப இன்னைக்கு காலையில போயிட்டு பார்லிமெண்ட் அட்டென்ட் பண்றாங்கல்ல, எம்பிஸ் எல்லாம் கூடுவாங்கல்ல, லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும், அந்த மீட்டிங்கா எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு 2 வகையான சிட்டிங் இருக்கும். அதாவது ஒரு மீட்டிங்ல 2 சிட்டிங் இருக்கும். காலையில சிட்டிங், அதாவது மார்னிங் சிட்டிங். அது எப்படின்னா 11 மணில இருந்து மதியம் 1 மணி சாப்பாட்டு வரைக்கும். சரிங்களா? மார்னிங் சிட்டிங் அப்படிமோ. அப்புறம் போஸ்ட் லஞ்ச் சிட்டிங் அப்படின்னு 2வது ஒன்று சொல்லுவோம். 2 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி 2 மீட்டிங் நடக்கும், 2 சிட்டிங் நடக்கும் ஒரு மீட்டிங்ல. அப்படி சிட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம எம்பிஸ் எல்லாம் ஏதாவது ஒத்துழைக்காம, அதாவது பார்லிமெண்டோட பிசினஸ் நடத்துறதுக்கு ஒத்துழைக்காம, கூச்சல் குழப்பமா இருந்துகிட்டு இந்த டேபிள் தூக்கி வீசுறது, ஸ்லோகன் சொல்றது, பார்லிமெண்ட்டுக்கு நடுவால ஒடியாறது, போறது, சத்தம் போடுறது, இது மாதிரிலாம் இடைஞ்சல் பண்ணிட்டே இருந்தா ஒரு பில்லு பாஸ் பண்ண முடியாது, ஒரு நல்ல விஷயம் பேச முடியாது. இது மாதிரி பல பிரச்சனைகள் நடக்கும் இல்லைங்களா? அது மாதிரி சுச்சுவேஷன்ல பிரசைடிங் ஆபீசர் ஆஃப் த ஹவுஸ், அதாவது லோக்சபாவா இருந்தா ஸ்பீக்கரோ, ராஜ்யசபாவா இருந்தா சேர்மனோ, இவங்க வந்து அவங்க தானே வழி நடத்துவாங்க. சபாநாயகர் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க தானே வந்து வழி நடத்துவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாப்பாங்க, இதுக்கு மேல நம்ம பிசினஸ் நடத்த முடியாது, இன்னைக்கு சிட்டிங் நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அட்ஜார்ன்ட், நாளைக்கு வாங்க, இல்லைன்னா 1 மணி நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, 1 மணி நேரம் தள்ளி வைக்கப்பட்டது, இல்ல நாளை வரை ஒத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல படிக்கும் போது கேட்டிருப்பீங்க. அதுதான் அட்ஜார்ன்மெண்ட். சரிங்களா? ஒரு பார்லிமெண்டோட செஷனை அல்லது சிட்டிங்கை டெர்மினேட் பண்றதுக்கு என்னென்ன டூல் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அட்ஜார்ன்மெண்ட் இப்பதான் நம்ம படிச்சோம். அட்ஜார்ன்மெண்ட்னா என்ன? சஸ்பெண்ட் பண்றது குறிப்பிட்ட டைமுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் அட்ஜார்ன்மெண்ட் சைனடை, இதை நம்ம இந்த வீடியோல என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து ரொரகேஷன் ஒன்னு இருக்கு, டிசொல்யூஷன் ஒன்னு இருக்கு. இந்த ரொரகேஷன் டிசொல்யூஷன் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு அட்ஜார்ன்மெண்ட்னா என்ன அப்படின்னு தெளிவா புரிஞ்சிருக்கணும். குறிப்பிட்ட டைமுக்கு சிட்டிங்க சஸ்பெண்ட் பண்றோம். இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் சிட்டிங் அடுத்த 1 மணி நேரத்துல கூட இருக்கலாம், இல்ல அடுத்த நாளா கூட இருக்கலாம், இல்ல அடுத்த வாரம், இல்ல சம்பந்தம் இல்லாத வேற ஒரு டைம்ல கூட இருக்கலாம். சரிங்களா? அடுத்து அட்ஜார்ன்மெண்ட் சைனடை. யாரும் இவனுக்கு அண்ணன் தண்ணி கொடுக்க கூடாதுடா, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணுடா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாம சொல்லுவார் இல்லைங்களா, அது மாதிரி அவர் சொல்லுவார்ல, யாரும் போலாம் கூடாது, அண்ணன் தண்ணி கொடுக்க கூடாது, உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்டா நான் அப்படின்னு அவர் சொல்லிட்டா, அவர் திரும்பி சொல்ற அந்த டைம் வரைக்கும், அதாவது அவர் வந்து ஒரு டைமே குறிப்பிடாம ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டார். கரெக்ட் தானே? மறுபடியும் எப்போ வந்து நம்ம ஊருக்குள்ளார வரலாம் அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டார். சரிங்களா? அதான் சைனடை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அட்ஜார்ன்மெண்ட் சைனடை அப்படின்னு பாத்தீங்கன்னா டெர்மினேட் த சிட்டிங் ஃபார் அ இன்டெஃபினைட் பீரியட். ஒரு சிட்டிங் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப கூச்சல் குழப்பம், அல்லது ரொம்ப இப்போ கடைசியா வின்டர் செஷன் முடியிற டைம்ல இருக்க சிட்டிங் வந்து கடைசியா அட்ஜார்ன்மெண்ட் சைனடைன்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு இன்டெஃபினைட் பீரியட், அடுத்து வந்து என்னைக்கு நம்ம திரும்பி பார்லிமெண்ட் கூடும் அப்படின்லாம் அவங்க வந்து சொல்லவே மாட்டாங்க. அட்ஜார்ன்மெண்ட் சைனடைன்னு சொல்லிடுவாங்க. கம்ப்ளீட்டா டெர்மினேட் ஆயிரும் அப்படின்னா அடுத்த மீட்டிங்க்கு நம்ம வர வேணாம், அவங்க திரும்பி குறிப்பிடுற வரைக்கும். இப்ப வழக்கமா ஒரு வாரமா மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, அட்ஜார்ன்மெண்ட் சைனடைன்னு சொல்லாம விட்டுட்டாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மீட்டிங் வரணும். அப்ப அட்ஜார்ன்மெண்ட் சைனடைன்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு மீட்டிங் வர தேவையில்ல. சரிங்களா? அது மாதிரி இப்போ இது வந்து ஸ்பெசிபிக் ரீஅசம்பிள் டேட் இதுக்கு கிடையாது. அட்ஜார்ன்மெண்ட் சைனடை சொல்றதுக்கான உரிமை யாருக்கிட்ட மட்டும் இருக்குதுன்னா
ப்ரைசைடிங் ஆஃபீஸர், அதாவது சபாநாயகர், லோக்சபாவா இருந்தா ஸ்பீக்கர், ராஜ்யசபாவா இருந்தா சேர்மன், இவங்கள்ட்ட தான் வந்து அந்த அதிகாரம் இருக்குது. சரிங்களா? இப்போ 2 டேர்ம் படிச்சிருக்கோம். அட்ஜார்ன்மெண்ட் சைனடை, அட்ஜார்ன்மெண்ட் சைனடை இப்போ கரெக்டா பேசுறோம் அந்த டாபிக். பிளஸ் அட்ஜார்ன்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திருக்கோம். ரெண்டுமே பார்லிமெண்ட்டுக்கு சம்பந்தமானது. இது ரெண்டுக்குமான கம்பாரிசன் என்ன? ஒண்ணு இல்ல, சிம்பிளா பாத்துங்க. FBல இருந்து உன்னை 7 நாளைக்கு தள்ளி வைக்கிறேன்டா அப்படின்னு தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னு வச்சுங்களேன், அட்ஜார்ன்மெண்ட். FBல இருந்து உன்னை தள்ளி வைக்கிறேன்டா டேட் சொல்லாம சொல்லிட்டாருன்னா அட்ஜார்ன்மெண்ட் சைனடை. சமைங்களா? அவ்வளவுதாங்க இந்த வீடியோல. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்றீங்க, லைக் பண்றீங்க, கமெண்ட்டும் பண்றீங்க. அதெல்லாம் நீங்க பண்ணலினா உங்களை FB விட்டு 7 நாளைக்கு தள்ளி வைக்கிறேங்க.